மலருடன் சீரும் யாவுமே மனம் பெற்று வாழம் நீதியே மலருடன் சீரும் யாவுமே மனம் பெற்று வாழம் நீதியே புவி வாழ்வினாவும் தரமே அந்த அன்னையின் அவர்களால் அவருடைய ஜெபங்களினால் அதனால் பிணைக்கப்பட்டு அனைவரும் ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்வோம். மேலும் இறைவன் தருகின்ற ஆரோக்கியத்தை இறைவன் தருகின்ற அருள்வரங்களை பெற்று அருமையாக வாழ்கின்ற அவருக்கு இறைவன் மனதையும் விசேஷமாக இந்த பகுதியில் வசிக்கும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிற திருப்பதியை கொண்டாடுவோம். மேலும் இந்த திருப்பதியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்கும் பொருட்டு நமது பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது வாழ தூய புனிதர்களையும் சகோதர சகோதரிகளிடம் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் இறைவாக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மகிமை உண்டாகுக
ஆண்டவரே இறைவா, உமது அடியார்களாகிய நாங்கள் என்றும் மனமுடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிறையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூதாவின் குடும்பங்களும் மிக சிறியதாய் இருக்கின்றார். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமுறையே ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்பொழுது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்ற இறைவாக்கின் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, நம்முடைய பங்கின் பங்கு தந்தை பேரருள் தந்தை ஆரோக்கியசாமி அடிகளார் அவர்கள் சார்பாகவும், நம்முடைய பங்கின் உதவி தந்தை அருள் தந்தை சுரேஷ் அவர்களுடைய சார்பாகவும், நம்முடைய பகுதியில் இருக்கிற நம்முடைய அன்னையின் விழாவின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். மாதாவை பற்றி நிறைய பிரசங்கங்கள், நிறைய மறைவுரைகள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு மாதாவை பற்றி 2 கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஃபாதர் பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், பிரசங்கம் 10 நிமிஷம் தான் வைக்கணும். அதனால 10 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னா கை தூக்கிருங்க. சில நேரத்தில் நாம போயிட்டே இருக்கோம். அன்பிற்குரியவர்களே, நாம் வாழுகிற உலகம் ரொம்ப சிக்கலானது. நாம் வாழுகிற உலகம் ரொம்ப ஒரு சிக்கலானது. இங்கே கண்டிப்பதும் தண்டிப்பதும் குறை சொல்லுவதும் ஏதோ தவறான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. யாராவது ஒருத்தவங்களை நீங்க குறை சொன்னீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க செய்யற தப்ப நீங்க சுட்டி காட்டுனீங்கன்னா, யூ ஆர் அவுட் ஆஃப் த ஸ்பேஸ். உங்களுக்கு அந்த இடத்துல வேலை கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம குரூப்புக்கு அவங்க லாக்கி இல்லை. புரியுதா நான் பேசுற தமிழ? நீ விசாம திடீர்னு நின்ற இந்த குரூப்புக்கு நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நம்மளை கிளப்பி விடுறாங்க. அப்போ கண்டிப்பதும் தண்டிப்பதும் காயப்படுத்துவது எல்லாம் ஏதோ அன்பிற்கு எதிரான செயல் அப்படின்ற எண்ணம் இந்த எக்ஸ் ஜெனரேஷன் மத்தியில் அழகா உள்ள வந்துருச்சு. அதனாலதான் நீங்க குழந்தைகளெல்லாம் கண்டிக்க முடியாது. ஒரு லெவலுக்கு மேல அவங்க செய்யற தவறெல்லாம் சுட்டி காட்ட முடியாது. 10 வருடங்களுக்கு முன்பு குழந்தைகள் எல்லாம் பெற்றோருக்கு பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் யாருக்கு பயப்படுறாங்க? குழந்தைங்க பயப்படுறாங்க. அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி தரோம். நம்மளாம் சின்ன குழந்தையா, நான் சொல்றது பெரியவங்க அவங்களெல்லாம் இல்லை, நம்மளாம் சின்ன குழந்தையா இருந்தப்ப திருவிழாவுக்கு அழைச்சிட்டு போனாங்கன்னா ஏதாவது கேட்டா கிடைச்சிருமா? அடித்தான் கிடைக்கும். ரொம்ப வேகமா பேசினா நம்ம கதற நம்மளை அங்கேயே போட்டு சாவடிப்பாங்க. திருவிழாவே பார்த்த மாதிரியே இருக்க இழுத்துட்டு போய் வீட்டில் போய் 2 நாள் வச்சு செய்வாங்க. ஊருக்கு போறோம், 4 பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்துறதுக்குன்னே வருவியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கல்யாணறாங்க. எல்லாருக்கும் அனுபவம் கிடைச்சிருக்கு. நம்மளை போயிட்டு அங்க ஒம்புழுத்து அடிப்பாங்க. அந்த அடி ஒரு வாரத்துக்கு நம்ம கூடயே வரும். இப்பெல்லாம் உங்க குழந்தைய மார்க்கெட் கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறப்பயே எனக்கு இந்த ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்ற உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்?
வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு தான் வச்சு செய்வாங்க. ஏன்னா சூழல் மாறிடுச்சு. அப்போ நான் வாழுகிற ஒரு காலகட்டமே ரொம்ப சிக்கலானது. இதில் நல்லதுக்கெல்லாம் காலம் கிடையாது, அறிவுரைகளுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது, அட்வைஸுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. நீங்களாம் அட்வைஸ் பண்ணீங்கன்னா உங்க கூட சேரவே மாட்டாங்க. கொஞ்சம் பெரியவங்க கூட நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? ஐயோ பொழுதுனைக்கும் போட்டு நச்சரிக்குது பாரு, எப்போ பாரு அட்வைஸ்ங்குது அப்படின்பா. அப்ப இப்படி ஒரு சிக்கலான காலகட்டத்திலும் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையின் படிப்பினையும் உண்மையிலே நமக்கு பொருத்தமா மாறுமா? அதுதான் நம்ம சிந்திக்க போறோம். நிறைய நேரம் இந்த சிக்கலான காலகட்டத்திலே அன்னை மரியாவின் வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. அப்படி என்றால் அன்னை மரியாவிடமிருந்த ரெண்டு பண்புகளை மட்டும் நாம் இந்த மாலை திருப்பலியிலே சிந்திக்கவிருக்கிறோம். ஒன்று, அவரிடம் இருந்த பணிவு, ஒபீடியன்ஸ். இரண்டாவது, அவரிடம் இருந்த துணிச்சல், துணிவு, கரேஜஸ். இப்போ மாதாங்க எப்படி பணித்து இருந்தாங்க நமக்கெல்லாம் தெரியும். லூக்கா நற்செய்தி இயல் 1 இறை வாக்கியம் 38 வானதூதர் கபிரியேலுடைய வாழ்த்துரை அன்னை மரியாவுக்கு கிடைக்கிறது. கிடைத்த உடனே அன்னை மரியா அவரோடு வாதம் செய்கிறார், ஆர்கியூ பண்றாங்க. நம்மளால என்ன நினைச்சுக்குவோம், அம்மா உடனே ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கல. ஏனால் இணைச்சட்ட புத்தகம் இயல் 22 இறைவாக்கியம் 22 எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயினால் என்னன்னா, கன்னி ஒருவர் கருதாங்கி இருக்கிறார் என்றால் அவரை கல்லால் இருந்து கொன்று, ஏன்னா நம்முடைய சமூகத்திற்கு தேவையில்லாதவர் என்ற எண்ணம் அவங்களுக்கு தெரியும் நல்லா. அதனாலதான் மாதா அந்த வானத்தை சமணசிட்டு ஆர்கியூ பண்றாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? இது எப்படி நிகழும்? உடனே அதற்கு அவர் அசூரன்ஸ் கொடுக்கிறார், அவர் சர்டிபிகேட் தரார், கவலைப்படாத. ஏனென்றால் தூய ஆவியா உன் மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடம் பிறக்க போகிற குழந்தை தூயது அப்படின்னு சொன்ன உடனே தான் மாதா லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவாக்கியம் 38 சொல்றது போல, இதோ ஆண்டவரின் அடிமை அப்படின்னா. அப்போ அன்னை மரியா அந்த வார்த்தையை சொன்னதிலிருந்து அவங்க வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது, போச்சு. அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியே கிடையாது. அன்னை மரியா எப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு சரின்னு சொன்னாங்களோ அப்பையிலிருந்து கஷ்டம்தான். நிறைய கஷ்டங்கள் நமக்கு தெரியும். அன்னை மரியாவினுடைய 7 வியாகுலங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். குழந்தை பிறந்த உடனே எகிப்துக்கு தூக்கிட்டு போனாங்க. வளர்ந்த குழந்தைய கோயில்ல காணாம போச்சு. நம்ம குழந்தையெல்லாம் காணாம போச்சு கூட்டத்துல எப்படி பதபதன்னு இருப்போம், காணாம போச்சு. அப்புறம் ஊர்ல எல்லாம் மக்கள் எல்லாம் பேய் பிடித்தவன் பைத்தியக்காரன் சொல்லி ஆண்டவர் இயேசு போதித்த பொழுது எல்லாரும் சொன்னாங்க, நம்ம குழந்தைய யாருனாச்சும் பேய் பிடித்த பைத்தியக்காரன் நம்ம மனசுலாம் தாங்காது. எல்லாத்துக்கும் மேலா சிலுவையில எல்லாத்தையும் விட்டுவிட்டு எல்லாருக்காகவும் தன் மகனை இழந்தார். அப்போ அன்னை மரியா சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவர்கள் அடைந்த துன்பங்கள் ஏறாது. ஆனால் அந்த பணிவிலே அன்னை மரியா ஒரு நொடி கூட பின்வாங்கவில்லை. கடவுளுடைய திருவுளம் இதுதான். The plan of God is like that. கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிற திட்டம் இதுதான். அதனால கடவுளுடைய திட்டம் என்னில் செயல்படுவதற்கு நான் முழுவதுமாக அவருக்கு பணிந்து வாழ வேண்டும். அந்த பணிதல் தான் இன்னைக்கு அவரை ஒரு பெரிய புனிதராக உயர்த்தியிருக்கிறது. இன்றும் திருகவை அன்னை மரியாவை ஆண்டவருக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றுவதற்கு காரணம், அன்னை மரியா கடவுளின் திட்டத்திற்கு பணிந்து வாழ்ந்தார். She is obedient to the plan of God. கடவுளின் திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். அப்போ அந்த பணிவு தான் நம்மள்கிட்ட வேணும். நான் சொல்றது பணிவு என்பது ஏதோ வீழ்ச்சி அல்ல. நிறைய நேரம் நம்ம நினைச்சுக்குவோம், நம்ம என்ன நினைப்போம், சில பேருக்கு அடங்கி போனோம்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினைப்போம். கிடையாது, கிடையாது. பணிவிற்கு பலம் உண்டு, பணிவிற்கு நிறைய சக்தி உண்டு. நீங்க ஒரு முறை வீட்டுல சண்டையில பணிஞ்சு போய் பாருங்க, அப்புறம் சண்டையே வராது. நீயா நானா அப்படின்றப்பதான் எங்க சண்டையே ஆரம்பிக்குது. வா போட்டுக்கலாம் அப்படின்னா அவ்வளவுதான் முடிச்சுது கதை. ஒரே ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில பணிஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நமக்கு வளர்ச்சி தான். இது அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்த முதல் படிப்பு. சரி, பணிச்சுதான் இருந்தாங்க அன்னை மரியா, எதையும் துணிஞ்சு செய்யலையா? ஓ, she is a courageous woman. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், அன்னை மரியாவை பற்றி பணிவை பற்றி சிந்திப்போம்.
ஆனால் துணிவு நிறைய சிந்திக்க மாட்டோம். வரலாற்றுப்படி, வரலாற்று விவிலிய அறிஞர்கள் கூற்றுப்படி அன்னை மரியாவுக்கு வானதூதரின் வாழ்த்துறை கிடைத்த பொழுது வயது 14. 14 வயது சிறுமிதான். நம்ம ஊர்லலாம் 9th கிரேட் படிப்பாங்க, அவ்வளவுதான். 8th கிரேட் 9th கிரேட் படிப்பாங்க. அப்போ அந்த 14 வயது சிறுமித்த உன்னுடைய உறவினரான எலிசபெத் முதிர்ந்த வயதில் கருதறுத்திருக்கிறார். கருவுற இயலாத அவருக்கு இது 6ஆம் மாதம். இதுதான் அவங்களுக்கு கொடுத்த ஐடென்டிட்டி, அடையாளம். உடனே இந்த அம்மா அமைதியா அங்கே இருக்கல. 14 வயது குழந்தை கிளம்பி மலைநாட்டுக்கு பயணமானது. மலைநாடு என்பது நம்ம ஊர்ல பிறக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்பெல்லாம் மக்கள் தொகை கம்மி, சாலை வசதிகள் கிடையாது. இருந்தால் அன்னை மரியா துணிச்சலோடு போனாங்க. போய் அவர்களோடு இருந்து ஸ்நாபகர்ல திருமுழுக்கு யோவான் பிறக்கும் வரை எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்தார். அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் நம்மோடு இருக்கார பார்க்கலாம். அந்த தைரியம் தான். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாவை போல துணிச்சலாய் வாழ முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாம் ஒரு எண்ணம் உண்டு, ஒரு சிந்தனை உண்டு. யாராவது கடவுளின் தூதரை நேரா பார்த்தா அவங்க இறந்து விடுவார்கள். கடவுளின் தூதரை நேரா பார்த்தா அவங்க எல்லாம் இறந்து விடுவார்கள். ஃபாதருக்கு நல்லா தெரியும். எருசலேம் ஆலயத்திலே வருடத்திற்கு ஒரு முறை பாவ பரிகார பழி செலுத்த அந்த ஆண்டின் தலைமை குருவாய் இருக்கிறவர் ஆலயத்திற்கு உள்ளே செல்வார். ஆலயத்திற்கு உள்ளே the holy of holy, the sanctuary, புனிதமாக்கப்பட்ட இடத்திலே பெட்டகம் இருக்கும் இடத்திலே செல்கிற பொழுது அவருடைய காலிலே ஒரு கயிறை கட்டி தான் அனுப்புவாங்க. ஏன் அப்படின்னா உள்ளே சென்றவர் ஏதாவது காட்சி கண்டு விட்டால் அங்கே இறந்து போவார். கடவுளின் தூதரை பார்த்து விட்டால் அவர் இறந்து போவார். இறந்துட்டா தலைமை குருவை தவிர யாரும் உள்ளே செல்லக்கூடாது. அப்ப என்ன செய்வாங்க? ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு கயிறை பிடிச்சி வெளியே இழுத்துருவோம். அப்போ யாராவது தூதரை பார்த்தால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற அச்சம் இருந்தது. ஆனா அன்னை மரியா துணிச்சலா கபிரியேல் தூதரோட ஆர்கியூமென்ட் பண்ணாங்க. அந்த துணிச்சல் நமக்கு வேண்டும். நிறைய சொல்லிக்கிட்டே போல அன்னை மரியாவுடைய துணிச்சல். இந்த துணிச்சல், இந்த கரேஜ் எங்கிருந்து வந்தது அப்படின்னா she is obedient to the plan of God. நாமும் கடவுள் நம் மட்டில் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். He has a plan for each and every one of us. ஆனா நிறைய நேரத்திலே அது என்னன்னு தெரியாம செத்து போறோம். ஏன் அப்படின்னா நாம் வாழ்க்கிற சுத்தி இருக்கிற தொல்லைகள் தான், நம்மளை சுத்தி இருக்கிற பிச்சு புடுங்கல்கள் தான் நம்ம கடவுள்கிட்ட இருக்கிறதையும் கடவுளுடைய பிளான் நமக்கு என்னன்றதையும் கண்டுக்க கூடாது. இப்போ உங்க எல்லாரையும் செல்போனை விட்டுட்டு ஒரு நாள் இருங்கன்னு சொல்ல இருக்க முடியுமா? முடியும். ஒரு நாள், 2 நாள் சும்மா சொல்லுவாங்க. முடியாது. நீங்க ஷாப்பிங் போறீங்க, செல்போனை வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஷாப்பிங் போன உடனே என்னதான் தெரியுது? ஷாப்பிங் பண்ணிக்கலாம், செல்போன் எடுக்க போறீங்களா? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்கள? அது என்ன நம்ம கூடயே பிறந்தது இல்லை. என்னாச்சு? காலங்கள் செல்ல செல்ல நாம அதுக்கு அடிமையாயிடும். அப்படித்தான் எல்லா நிலையிலும் நம்ம யாரு, நம்முடைய நிலை என்ன, கடவுள் நம்மட்டில் கொண்டிருக்கிற திட்டம் என்ன, அதெல்லாம் நீங்க யோசிச்சிடவே கூடாது. தனியா இருக்கிறியா? பப்ஜி. தனியா இருக்கிறீங்களா? பப்ஜி. இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து, இங்க ஒருத்தன் இருப்பான் 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒருத்தன், 2 பேரும் விளையாடுறான் நெட்டுல. அப்போ தனியா இருந்த பொழுதுதான் நம்ம பத்தி நம்ம அறிவே நமக்கு கிடைக்கும். அதுக்குதான் மனுஷன் உலக சூழ்நிலை விடுறதே இல்லை. அப்ப நம்ம வாழ்றதே ரொம்ப சிக்கலான காலகட்டம். இதுல நமக்கு பிறந்தவங்க, நம்மளோட பிறந்தவங்க, நம்மளோட வாழ்றவங்க யாருமே நம்மளை நம்புறது இல்லை, நம்மளை பத்தி சிந்திக்கிறது இல்லை. அவன் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதனும் தனித்தனி தோப்பாக மாறிவிட்டான், தனித்தனி மரமா வாழ ஆரம்பிச்சுட்டான். இந்த சூழல்ல போய் என்னை பற்றி சிந்திப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம், இதெல்லாம் விட்டுட்டு எங்க பாரு கடவுளுடைய பிளானை என்ன கண்டுக்க போறோம். அதான் பிரச்சனையே. கடவுளுடைய திட்டத்தை நாம் கண்டுகொண்டால் நாம் பணிந்து நிற்போம், அந்த பணிவிலே துணிந்து நிற்போம், அன்னை மரியாவை போல. ஆகவே நாம் கொண்டாடுகிற இந்த அன்னையின் விழா உண்மையிலே நமக்கு ஒரு அர்த்தம் பொதிந்த விழாவாக மாறணும்னா
இந்த சிக்கலான காலகட்டத்திலும் கடவுளோடு வாழ்வதற்கு விரும்பணும். ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு நாம் விருப்பம் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்காக சில நேரங்கள் செலவழிக்கணும். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் ஒன்றாக அமர்ந்து ஜெபிக்கும் பழக்கம் நமக்கு வேணும். ஏனென்றால் ஜெபிக்கும் குடும்பம் குறைந்தே போகாது. ஜெபிக்கும் குடும்பம் குறைந்தே போகாது. நீங்க 4 பேர் எவ்வளவு பிரச்சனை சண்டை வந்தாலும் உட்கார்ந்து ஜெபிச்சீங்கன்னா கடவுளின் அருள் உங்களுக்கு வரும். அன்னை மரியாவுக்கும் வானதூதரின் வாழ்த்துரை அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் கிடைத்தது. அப்போ ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆணிவே. அன்னை மரியாவை போல நாம் ஜெபித்தா கடவுள் நம் மட்டில் வைத்திருக்கிற திட்டம் என்ன அப்படின்னு தெரியும். இந்த சிக்கலான காலகட்டத்தை ஜெயிக்கிற சக்தி நமக்கு கிடைக்கும். அப்ப ஜெயிக்கிற சக்தி கிடைத்தா தான் நாம் பணிந்திருப்போம் கடவுளுடைய வார்த்தைக்கு. அதே வேளையிலே இந்த உலகத்தில் நாம் காணுகிற தீவினைகளை எதிர்த்து துணிந்து செயல்படுவோம். ஆகவே அன்னை மரியாவிடமிருந்து பணிவும் துணிவும் ஜெபத்தின் வழியாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் என்ற உணர்வோடு வாழ இவ்வுலகத்தில் நாம் சந்திக்கின்ற எல்லா ஏமாற்றங்கள், எல்லா தோல்விகள், எல்லா துயரங்கள் அனைத்தையும் வெற்றி கொள்ள இறைவன் நமக்கு அன்னை மரி வழியாக உதவ வேண்டும். நாம் அனைவரும் வருகிற காலங்களில் இன்னும் அதிகமாய் வளர்ச்சியுற்றவர்களாக, இன்னும் அதிகமாய் சுபிட்சமுடையவர்களாக அன்னை மரியா வழியாக இறைவன் நமக்கு அருள வேண்டும் என்று சொல்லி இன்றைய திருப்பலியிலே அன்னை வழி இறைவனை மன்றாடுவோம். இறை திட்டத்தை அறிந்து கொள்வோம். அதற்கு பணிந்து உலகின் தீமைகளை எதிர்க்கும் துணிவை பெற இறைவன் நமக்கு அருள்வாராக. ஆமென்.
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்களிடம் செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நெடுகட்டதால் நாங்கள் முடிவு திருமகனை கருத்தாங்கி தமது கனிமையை மாற்றி நிலைத்து நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்டமான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமணம் நடத்துகின்றனர். வாரங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிறாப்பின்களும் ஒன்று கூடி கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை மகிழ்வு தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அளித்திருக்க ஒன்று. ஆண்டவருடைய ஆவியை பொழுது இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன்களித்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவர். அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியர்கள் கிண்ணத்தையும் எடுத்து விட்டு உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்கிறார். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தில் இல்லை. இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்கிறார். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வு தரும் அப்பத்தை மீட்படைக்கும் கிணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
வேண்டும் என உண்மை தாழ்மையோடு வந்து ஆளுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருமவை நன்மைகள் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பு நினைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளிகள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் அன்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறைவுரையிலே அருமையான 2 விஷயங்களை நமக்கு குருவானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்று பணிவு, இரண்டாவது துணிவு. பணிவு இருந்தால் தான் துணிவு வரும். வெறும் துணிவு வராது. வெறும் துணிவு வந்தால் அது அகங்காரம். தைரியம் எப்போ வரும்? எப்போ நல்லது எதுவும் உங்களுக்கு தெரியுதோ அப்போதான் தைரியம் வரும். தேவையில்லாத குட்டிச்சோக்கார உட்காந்து ரோட்டில் போகிறவங்க பார்த்து வாடா போடாமல் தைரியம் கிடையாது. அது போடத்தன்மை. ஒரு சில சமயத்தில் ஒரு சில ஆட்களெல்லாம் பார்த்தா பயப்படுவோம். ஏன் வேலையும் பிரச்சனை நமக்கு, இப்போ நம்ம வீடு பக்கம் வராமல் இருந்தாலும் அது ஒன்றும் தைரியம் கிடையாது. அது வாழ்க்கையில் கோடைத்தனம். எப்போ துணிவு இருக்குதோ அப்போ தான் பணிவு இருக்குதோ அப்போ தான் துணிவு வரும். அப்போ தான் நம்மால் முன்னே செல்ல முடியும். இறைவன் என்னோடு இருக்கிறார். எலியா இறை வாக்கினர் ஒரு உயிர் கொண்டு போட்டோம் 24 மணி நேரத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எனக்கு உயிரே வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு ஆண்டவரை நான் ஏன் பிறந்தேன், எனக்கு இந்த வாழ்க்கை தேவை கிடையாது, எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது எப்போ இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று தெரிந்ததோ அப்பொழுது தைரியமாக நடக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரை அனுபவிக்கிறார். மீண்டும் வருகிறார், தன் வயது பணியை செய்கிறார். பார்க்க சகோதர சகோதரிகள் மிகவும் முக்கியமான விஷயம். நான் பிள்ளைகளாக நினைக்கிறாங்க, அப்பாவுடைய அம்மாவை நான் ஏன் படிச்சிருக்கணும், ஏன் அவன் பேசிக்கிறோம். எந்த தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போனது நினைக்கிறாங்க சொல்லுங்க. இப்ப தாய் தந்தையே அந்த தவறுகளை செய்கிறார்கள். தாய் தந்தையே அப்படி தவறுகளை செய்கிறார்கள். எப்படி நான் கல்யாணம் கட்டி கொடுத்து பொண்ணு நல்லா படிக்க வச்சிருக்கிறார், நல்லா படிக்க வச்சிருக்கிறார், அருமையான வேலையில இருக்கு, சம்பாதிச்சு ஏன் புருஷன் வீட்டுக்கு கொடுக்கணும், நீ வந்து எந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க இல்லையா? நிறைய விஷயம் ஒரு ஆயிரம் டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தெரியும் எனக்கு முன்ன பின்ன என்ன நடக்குது எல்லாமே. இன்றைக்கு அந்த பக்குவம் நம்ம இதை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு விதத்துல குருவானவர் சொன்னது போல உன்னை நீ யோசிக்க மறந்து விட்டாய், உன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து நீ தியானிக்க மறந்து விட்டாய். உனக்கு அந்த தனிமையாக இருக்கின்ற அந்த ஒரு மனப்பக்குவம் கிடையாது. அதான் அவர் சொன்னாரு, நீங்க தனிமரமாக இருக்கிறீர்கள், ஒவ்வொருவரும் ஒரு தோற்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. அது கிடையாது வாழ்க்கையை பார்க்க சொல்லுங்க. செல்போன் வாழ்க்கை கிடையாது, செல்போன் வாழ்க்கை கிடையாது, இல்லை மற்ற விஷயங்கள் வாழ்க்கை கிடையாது. இன்னும் அதிகமாக திருப்பதி முடிந்தவரை நான் சொல்லுகிறேன். பார்த்த சொல்லுகிறே இப்பொழுது அனைவரும் நம்மிலே அந்த துணிவு இருக்கட்டும். துணிவு, பணிவு. நான் கடவுளுக்கு அஞ்சு நடக்கிற சாமி, எப்போ பார்த்தாலும் நான் ஜமால சொல்ற சாமி, நான் கோயிலுக்கு தவறுதே இல்லை சாமி, அம்மா பேச்சை கேட்க மாட்டேன். ஏன்னா பேசுறதுக்கு
இவருக்கு வந்து நாம் பணிவோடு இருக்கிறான். ஏன்னா அவர் கண்டுக்க மாட்டார், அவர் பேச மாட்டார். நம்ம தவறு செய்யும்போது ஓஞ்சு ரெண்டு விட்டார், நான் ரெண்டு பொருள் பிடிக்கிறவங்க மாதிரி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் பயங்கரமானவர்கள், நம்ம சொன்னால் ஏதாவது சொன்னால் வந்து முடிச்சு வாங்கிட்டு வர முடியும் இல்லையா? ஆகவே அந்த சகோதரர்களே, நாம் பணிவு நிறைந்தவர்கள் என்று சொன்னால் அது உங்கள் குடும்பத்திலே காட்டுவீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தூய்மை என்பது வரும். எத்தகைய துணிவு? தூய்மையான துணிவு, உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற துணிவு. அப்படியே சொன்னார், 14 வயசுல ஒரு குழந்தைக்கு ஒரு இது வருது, துணிஞ்சு இறங்குறாங்க அந்த அம்மா. யார் ஒருத்தர் சொல்லுங்க, 15 வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆக போதாமா அப்படின்னு சொன்னா நீங்க விரும்புவீங்களா? இப்போ 25 வயசுக்கு கல்யாணம் போடுறதுலாம் பொண்ணுங்க, ஏன்டா அந்த கல்யாணம் சும்மா அதில் இடம் பண்ணிட்டு ஆயிரத்துக்கு பிரச்சனை அப்படின்னு இல்லையா? ஸோ ஆக அப்பொழுது அந்த அம்மா வந்து ஆமாம் இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாரு, அதுதான் அந்த துணிவு. எப்போ பணிவு இருந்தால். ஆகவே நம் அனைவரும் கரங்களை விரித்து பக்தியுடன் இறைவனுக்கு துணிந்து நடக்கவும் பணிந்து நடக்கவும், அந்த பணிவை நம் தாய் தந்தையரிடத்திலே நாம் கொடுக்கவும் அனுபவிக்கவும் அந்த ஆசிரியரை பெறவும் இறைவன் நமக்கு உறுதுணையாக இருக்கட்டும் என்று கரங்களை விரித்து பக்தியோடு கொண்டாடுவோம். அமைதியை கனிவுடன் அருள கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கமும் என்றே நலமாய் இருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செவிலி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செவிலி எங்களுக்கு அமைதி அளிக்கட்டும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். இப்பொழுது வழங்கப்படும் நாட்களை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாற்றம் பெற்றுக் கொள்ளுங்கள். பிற மதத்தை சார்ந்தவர்கள் தயவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ದಯವಿಟ್ಟು ಕಥೋಲಿಕ ಕ್ರೈಸ್ತರು ಮಾತ್ರ ಈ ಪರವನ್ನು ಸಾಧವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. ಉಳಿದ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಸೇರಿದವರು ದಯವಿಟ್ಟು ಸ್ವೀಕರಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ I request all the Catholics to receive communion. And those who do not belong to the Catholic faith, I will declare from the Awesome,
விமான போது நிற்கும் உணர்வை அறிவே அறிவே இறைவா உனை போல நானும் பிறர் அன்பி வல்ல அருளாய் அருளாய் தலைவா மறிந்திட நானும் அருள் வேண்டுமே ஒழிந்திட நானும் துணை வேண்டுமே மறிந்திட நானும் அருள் வேண்டுமே ஒழிந்திட நானும் துணை வேண்டுமே நிறைவாய் நிறைவாய் மாறி கொள்வார் என் சுவாச காற்றே என் நாடி ஊற்றே நிறைவாய் உள்ளம் தருவார் என் மொழியின் உலகே என் வாழி வழியே நிறைவாய் உள்ளம் தருவார் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நிறைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைகள் பெற்ற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அந்த அன்னை போல பணிவுடன் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி தொடரட்டும். ஆண்டவரே, தயவு செய்து ஒரு நிமிடம் ஓரிரு நிமிடம் அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் முதல் தடவை நான் இங்க வந்திருக்கேன் இல்லையா? ஆமாம். அன்பார்ந்தவர்களே, மறைவுரையிலே குருவானவர் ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது வானதூதரை பார்த்தால் செத்து போயிடுவாங்க. அதான் நிறைய பேர் ஆண்டவரை பார்க்க ஆசைப்படலை. நிறைய பேர் ஆண்டவரை பார்ப்பதற்காக ஆசைப்படலை. காரணம், செத்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி. ஆகவே தான் இறைவன் நற்செய்தியில் அறிஞர் சொல்வார், மேதாவிகளுக்கும் அரசர்களுக்கும் திருத்தூதர்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு வாக்கியத்தை சிறு குழந்தை போல இருக்கிற உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். ஆக அவர்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, ஹோலி ஆஃப் ஹோலிஸ், கருவறை அப்படின்னு சொல்லுவோம், ஒரு கோயிலுங்க இல்லையா? அந்த இடத்திற்கு யாருமே போக முடியாது. பிகாஸ் இட்ஸ் a mercy seat of God. கடவுளுடைய இரக்கத்தின் அரியணை. அதிலிருந்து தான் மனுஷனுக்கு கடவுள் தீர்ப்பு வழங்குவார். ஆனா அந்த இடத்துக்கு போகும்போது ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துல தோன்றினார் செத்து போடுவாங்க. அதனால காலம் பெயர் ரெடி இருக்குவாங்க. ஆக கோயில் அப்படின்னு சொல்லும் பொழுது புனிதமான ஒரு விஷயம், ஆண்டவரை சந்திக்கின்ற ஒரு அருமையான விஷயம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, செல்வநாயகி அம்மா கோயில் எத்தனை நாள் நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபமாலை சொல்லுவீங்க? யாராச்சும் ஃப்ளைட்ல போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க. யாரும் ஃப்ளைட்ல போகலையா? நல்லா ஓடலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா இல்லையா? சொல்லலாம். அதிகமா முதல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன கொலை செஞ்சீங்களா? நான் கேட்டேன். ஓடலுக்கு தான் போயிருக்காங்க. போயிருக்கீங்களா? போகும்போது அவங்களுக்கு நின்று இருப்பார் கதை திறக்கல இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? வணக்கம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாச்சும் ரோட்ல பாருங்க, உங்களுக்கு என்ன குஞ்சு வரணும்னு சொல்லுவாரா? ஏன் அவர் வேலை கிடையாது. நீ உள்ள வர சாப்பிட்ட வர உன்னால எனக்கு லாபம் இருக்கு,
நான் வந்து உனக்கு வணக்கம் சொன்னேன், அப்புறமா நீ வந்தா என்ன வரலன்னா என்ன கேட்டேன் இல்லையா? ஆக நம்முடைய திருவிழாக்கள் அவ்வாறுதான். செல்வநாயகி அம்மா திருவிழா செய்யணும், எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம். சேர்ந்து என்ன பண்ணோம்? தேர் செஞ்சோம், திருவிழா கொண்டாடணும், இழுத்து மூடணும் கதவு. எதை இந்த திருவிழா வாசனை எப்படின்னா மீன் குழம்பு மாதிரி. இன்னைக்கு கம கமன்னு இருக்கும், நாளைக்கு சாப்பிட்டா அருமையா இருக்கும், நாளைக்கு வச்சா நாத்தடிக்கும். திருவிழா முடிஞ்சு போச்சு. அது மாத்திரம் அது திருவிழா கிடையாது. இந்த இடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக? நீங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்பதற்காக. இந்த பகுதியில் வசிக்கின்ற நீங்கள் அனைவரும் அன்னை மரியாவின் பாதுகாவலிலே வாழ வேண்டும். உங்கள் குழந்தைகள் வாழ வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் விடுவோம், செல்போன் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கிறோம். ஒரு ஆள் சொல்லுங்க, வந்து இந்த ஜோனால சொல்லுங்க. எவ்ரி டே பார்க்கலாம், பிளான் பண்ணலாம். இங்கே வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸை நான் கூப்பிட்டு பேசுகிறேன். இன்னும் அதிகமான பக்தி முயற்சிகள் இந்த இடத்துல நடக்க வேண்டும். அருமையா பரிசுத்தமாக வச்சுக்கணும் இந்த இடத்த. நீங்க வந்து உங்களை காண்கின்ற ஒரு பரிசுத்த இடமாக இது மாற வேண்டும். பிரான்சிஸ் என்ன சொல்றாரு தெரியுங்களா? போப் பிரான்சிஸ் இறந்துட்டாருல அவரு, நீங்கள் கடவுளை காண முயற்சிக்கிற பொழுது உங்களை காண்பீர்கள். You will find who you are. You will find who you are. நீ கடவுளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னை யாரும் பார்த்தாவே நீ கடவுளை பார்த்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் யான் ஸ்டைலில் சொன்னால் 2 நாய் இருக்கு. ஒன்று கெட்ட நாய், ஒன்று நல்ல நாய். எந்த நாய்க்கு சோறு போடுறோமோ அந்த நாய் பெருசாக வளர்ந்துருக்கும் உள்ள இல்லையா? கெட்ட நாய்க்கு சோறு போட்டுருந்தா நல்லா பெருசாக வளர்ந்து இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி சாப்பாடு போட்டோம்னா பொங்கு மாதிரி வீட்டில் அப்படியே சின்னதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே நீங்கள் மனம் மாறுகின்ற இடமாக இது இருக்க வேண்டும். ஒரு குடும்பமாக ஜெபிக்கின்ற இடமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் தெரியும், லாக்பள்ளி அப்படின்றது வந்து ஒரு விவசாய பூமி, விவசாய நிலம். இதெல்லாம் விவசாயம் பண்ற நிலம். இங்க வந்து நெல் விளைஞ்சாங்க. ஆகவே தான் இந்த இடத்திற்கு லாக்பள்ளி அப்படின்னு பேர். விழி அக்கி அள்ளி. நிறைய பேர் தெரியாது இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம். விழி அக்கி அள்ளி வசந்தங்கள்லாம் ஏரி. ஏரியில் வர தெரியல தான் இங்க வந்து விவசாயம் செஞ்சாங்க. விவசாயம் செய்யும் பொழுது அங்கேயே வந்துட்டு ஒரு மாதா சுரூபத்தை வச்சு ஜெபித்தார்கள் மக்கள். உங்கள் முன்னோர்கள், பெற்றோர்கள் அவங்க செய்த நீங்க செய்ய மாட்டீங்களா? இன்னொரு 50,000 வருஷம் போனாக்கா இதை வந்து வித்துருவாங்க நம் பிள்ளைங்க. அந்த நிலைமையில இருப்போம். வேற விசுவாசம். ஆகவே நீங்கள் இந்த பகுதியில் வசிப்பவர்கள் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நீங்க எதுல ஒற்றுமையா இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஜெபத்திலேயாகவும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்தில் வந்து திருப்பதி நிறைவேற்ற எனக்கும் மிகவும் சந்தோஷம், மிக மகிழ்ச்சி. இனிமேல் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல பெரியவர்கள் வீட்டில் சும்மா இருக்கிறாங்க, டிவியெல்லாம் ஆஃப் பண்ணணும். சாயங்காலம் ஒரு 7 ஒரு 8 மணி வரைக்கும் பாருங்க, எல்லாம் வந்து உட்காந்து ஜோமலை சொல்லணும். முடிச்சுட்டு ஊருக்கதை பேசாதீங்க. முடிச்சுட்டு ஊருக்கு போகணும். ஒரு சில சமயத்தில் என்ன ஆகும்னா ஜபத்துக்காக ஸ்டார்ட் பண்ணுறது என்ன ஆகும்? ஊருக்கதை பேசுறது. உன் தெரியும் கதை உங்கள் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 4 குடும்பத்தை எடுத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்குள்ள இந்த இடம் புரிஞ்சுங்களா? ஆகவே இன்னும் அதிகமாக நீங்கள் வந்து இந்த ஜப முயற்சி ஆரம்பிக்கிறது. இதுவே வந்து ஐ லாஸ்ட் மை அசிஸ்டன்ட் டு விசிட் ஆல் த சாஸ்திரம். ஒரு அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் அனைவரையும் இந்த இடத்தில் சந்திக்கின்ற ஒரு ஏற்பாடு செய்வோம். புரிஞ்சுங்களா? ஆகவே இந்த இடம் ஜபிக்கின்ற இடமாக இருக்கணும், குப்பகுலமாக இருக்கக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கும். இப்போ தட்டு பார்த்துருக்கீங்களா? சாப்பிடும்போது அம்மா வந்து கருவாம வச்சுதான் சாப்பிடுமா? தட்டு பறக்கத்தில் வெளியே அவன் கோயிலை மட்டும் ஆண்டோருடைய தட்டை மட்டும் இப்படி வச்சிருக்கீங்களா? நல்லா பரிசுத்தமாக. ஓகே, இது நாம் என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்வோம். ஆகவே திருவிழாவோடு இந்த கருத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். நீங்கள் ஒத்துழைத்தீர்கள் என்றால் இது ஒரு அருமையான கோயிலாகவும் ஜெபிக்கின்ற ஜெப வரத்தை பெறுகின்ற ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறுகின்ற ஒரு பரிசுத்தமான இடமாக மாறும். இரண்டாவது, என்னுடைய சார்பாகவும் பிஷப் சுசை அவருடைய சார்பாகவும்
குருக்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டே. இரண்டாவது இன்னைக்கு வந்து நம்முடைய மறையுரையாளர் ஃபாதர் அருள் பிரகாசம் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். நானும் அவர் ஒரு 25 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டும் இல்லை, வெளியில கூட. ஏன்னா என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்? கேக் வெளியே வைக்கணும், அங்கே வைக்கணும், ஓகேவா? ஸோ ஃபாதர் வந்து அருமையாக பேசுவார், தமிழில் அருமையாக பேசுவார் அப்போதுலேருந்தே. ஸோ அவர் தற்போதைக்கு இப்பொழுது பூனேல டாக்டரேட் செய்கிறார் ஃபிலாசபியில். நாங்கள் 2 பேரும் ரோமில் கூட ஒன்றா இருந்தோம். என் பக்கத்து காலேஜ் தான். என்னை வந்து நல்லா பார்த்துனார், அடிக்கடி குழம்பு செஞ்சு கொடுத்தார். ஏன்னா அவர் சப்ஜெக்ட் வேறு, என் சப்ஜெக்ட் வேறு, அதனால அவங்க சப்ஜெக்டில் ஒன்றும் செய்ய முடியல, குழம்பு செஞ்சு கொடுத்தாரு. நான் சாப்பிட்டு யார் சப்ஜெக்டை நான் செஞ்சேன். ஸோ அது போல் எப்பவுமே இணை பிரியாத நண்பர்கள் நாங்கள். ஒருவரை எப்போது எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுத்துருக்காரு. இது வந்து பூனேக்கு போனார். அதனால நான் சொன்னேன், சாமி வாங்க, எனக்கு போய் ஒரு திருவிழா நடக்கணும், ஒரு அருமையான பிரசங்கத்தை வைக்கணும் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்னேன். சார் ஆட்சி வராங்க, எவ்வளோ நேரம் ஃபினிஷ் பண்ணுவாங்க? 10 நிமிஷம் 10 நிமிஷம் போதுமாங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே நான் தான் ஃபினிஷ் பண்ணுவேன், நீங்கள் வந்து 10 நிமிஷம் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொன்னேன். அதான் சரி சாமி 10 நிமிஷம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அருமையான பிரசங்கத்தை கொடுத்து நம் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு இந்த குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறேன். ரெண்டாவது நம்முடைய பஸ்லிகாவில் ஒரே ஒரு ஆன்மா ஒரு நாளைக்கு 18 ஹவர் ஓடினே இருப்போம். நான் வருது எனக்கே ஃபோனில் கேட்க மாட்டேன், பக்கத்தில் தான் இருக்கார், ஃபோனில் கேட்க மாட்டாங்க. ஒரு சில சமயத்தில் நிறைய முறை எங்கன்னா சுரேஷ் அப்படின்னு தேடி ஃபோன் பண்ணி 4 பேரை தேட விட்டு ஃபோன் பண்ணால் தான் நம்ம எங்கேயாச்சும் அர்ச்சை கிடைப்போம். ஸோ அது போல் பிஸியாக இருக்கிறோம். ஆனால் கூட இன்னைக்கு செல்வநாயகி கோயிலுக்கு நான் போகிறோம், நீ வர அப்படின்னு சொன்னேன். நான் வந்து அழைத்து வந்தேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மேற்காசனத்துக்கு மறை மாவட்டத்துக்கு சேர்ந்த குருமானவர் இங்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் போயிருக்கிறாங்க இல்லைங்களா. நான் ஆர்டினேஷன் வாங்கினது சகாயராஜிலிருந்து சகாய் டேவிட் எல்லாரும் லைனா அவங்க நாளைக்கு உங்களுக்கு பொது தந்தையாக வர முடியும். அப்படி இவங்களுக்கு தெரிய வேண்டும், இது நம்முடைய மக்கள் வாழ்கின்ற இடம். இந்த இடத்துல ஒரு அருமையான கோயில் இருக்கிறது, இந்த இடத்துல திருப்பதி நிறைவேறணும், ஜெபம், அதெல்லாம் வந்து அந்த இன்டர்வியூ, அதெல்லாம் வந்து டயசிஸனை எப்பவுமே வந்து கொண்டு போவாங்க. நான் வந்து பாரு மக்களை பாரு பேஸ். ஸோ ஆகவே இந்த நேரத்தில் அவர்களுக்கும் கூட நன்றிகளை தெரிவிக்கிறேன். விசேஷமாக இன்றைய திருவிழாவை அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க. பஸ்லிகா தேர்வுட நல்லா இருக்குது, சிம்பிளாகவும் அருமையாக அழகாக இருக்குது. ஆகவே நிறைய இளைஞர்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஒற்றுமை தான் அந்த அருமையான விளக்கம். உங்களுடைய ஒற்றுமை தான் அந்த தேர்வு கூட நல்லா இருக்கு இல்லையா, அருமையாக வந்திருக்குல்ல, அதுதான் ஒற்றுமையின் முடிவு விளக்கம். இதுல வந்து எல்லாத்துலையுமே இருக்கணும், நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். நீங்க ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவனுக்கு வேணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தி கூட்டிட்டு போயிருதில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி வாழும். அதுதான் வந்து கிறிஸ்தவ சமூகம். இல்லை என்றால் அது கிறிஸ்தவ சமூகம் இல்லை. ஒருவருடைய வீழ்ச்சியிலே சுகம் கண்டால் உன்னுடைய வீழ்ச்சியிலே ஊரே சுகம் காணும். ஒருத்தன் ஏதாவது கீழே விழுந்துட்டு அவனை கை தட்டி நீ உள்ள டாய்லெட்ல கதவு போட்டு தட்டினாவோ ஆண்டவர் பார்த்துருப்பாரு. நீ வந்து விழும்போது ஊரே வீட்டுக்கு வெளியே வந்து கதவு தட்டும், கை தட்டும். புரிஞ்சுங்களா? ஆகவே ஒருவருக்கு ஒருவர் தோள் கொடுத்து கிறிஸ்துவ சமூகத்தை வளருங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த ஃபீஸ்ட் அரேஞ்ச் பண்ண அனைவருக்கும் உங்களுடைய பங்கு தந்தை சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். So celebrate the feast with devotion and responsibility. Devotion and responsibility. Devotion என்ன? பக்தியோட. ஒரு சில சமயத்தில் பார்க்குறீங்களா, தேர் நடக்கும்போது அதாடுறா இதப்புறா அதையடுறா, அது இல்லை தேர். அவர் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு ஜபம் சொல்லி போகணும். சம்மாவு நம்ம இதுலலாம் வந்து தேர் எடுக்கும் போது டான்ஸ் ஆடுற கல்ச்சர் போயிருக்கு. டான்ஸ் ஆடுறாங்க யாரும் டான்ஸ் ஆடக்கூடாது. டான்ஸ் ஆடினா வர வருஷம் தேரே கிடையாது.
டான்ஸ் எல்லாம் ஜெபம் சொல்றேன். உலகத்திற்கு எடுத்து சொல்லுங்க, நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள் இல்லையா? அருமையான விஷயம். ஆகவே நல்லபடியாக செய்யுங்கள். அன்னை மரியாளுடைய ஆசையும் அன்பும் உங்களிலே எப்போதும் இருக்கும் என்ற ஜெபத்தோடு, என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு உங்கள் அனைவருக்கும் கூட திருவிழா வாழ்த்துக்களை கூறி நன்றியையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். God bless you. Actually, இரண்டாவது வேண்டுகோள் எல்லாருக்கும் நான் உங்களுக்கு பங்கு சாப்பிடுறீங்களா? பங்கு சாப்பிடா எனக்கு ஏன் வெளியே சொல்றீங்களா? வராது அப்படின்னு சொல்றீங்களா? எனக்கு சரியா லாஸ்ட் வருஷம் எனக்கு ஷால் போடுறது இதுதான் லாஸ்ட் வருஷம். அடுத்த வருஷம் ஷால் போட்டீங்கன்னா அப்படியே போயிடுவேன். இந்த பக்கம் பாருங்கப்பா, கை தட்டணும், கை தட்டு. Okay, அருமையாக கீழ்கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கேக்ல வந்து செல்வநாயகி அன்னை ஹாப்பி பர்த்டேன்னு போட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம பார்க்கணும் இல்லையா? Okay, together. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Plates. Plates.